நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மதுரை அருகே வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் காவல்துறையின் செயலிழப்பையும் அரசு பாதுகாப்பு குறையையும் வெளிப்படுத்துகிறது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல் நிலையம் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது தமிழக முதல்வரின் நிர்வாகத்துறையின் தோல்வியை காட்டுவதாக கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் காவல் நிலையத்தை பார்வையிட சென்றபோது அவரை கைது செய்ததை கடுமையாக கண்டித்துள்ளார். திமுக அரசில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்பதே இந்நிகழ்வின் உண்மை. இதனால் மக்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது என்றார். கடந்த 4 ஆண்டுகளில் இவைகளை விட மோசமான நிர்வாக தோல்வியை காண முடியாது என்றும் இதுதான் திமுக ஆட்சியின் முக்கிய சாதனை என்றும் விமர்சித்தார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக ஆட்சி முடிவிற்கு வராமல் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு கிடையாது என்பது இந்த சம்பவம் நிரூபித்தது. மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தற்போது வந்துள்ள செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை அருகே வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் காவல்துறையின் செயலிழப்பையும் அரசு பாதுகாப்பு குறைபாட்டையும் வெளிப்படுத்துகிறது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல் நிலையம் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது தமிழக முதல்வரின் நிர்வாகத்துறையின் தோல்வியை காட்டுவதாக கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற போது அவரை கைது செய்ததை கடுமையாக கண்டித்துள்ளார். திமுக அரசில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்பதே இந்நிகழ்வின் உண்மை. இதனால் மக்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது என்றார். கடந்த 4 ஆண்டுகளில் இவைகளை விட மோசமான நிர்வாக தோல்வியை காண முடியாது என்றும் இதுதான் திமுக ஆட்சியின் முக்கிய சாதனை என்றும் விமர்சித்தார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக ஆட்சி முடிவிற்கு வராமல் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்காது என்பதை இந்த சம்பவம் நிரூபித்தது. மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.